யூடியூபர்னா எடுக்கக்கூடாதா? This is not a tourist place. It's a praying place. போலீஸ்காரன் கம்ப்ளைண்ட் பண்ணா நவர போறாங்க. நீங்க ஏன் மிரட்டுறீங்க? ஒரு பிகே பண்ற மாதிரி இருக்கு. ஆசிரமத்துல சாப்பிடுவாங்களே, பாத்தீங்களா? ஏமாத்தி நான் என்னமா பண்ண போறேன். அவங்களுக்கு கொடுக்குறீங்க, எங்களுக்கு தரமாட்டேன்றீங்க. அங்க சாப்பாடு எல்லாருமே அப்படியே கீழே தான் கொட்டுறாங்க. பிளேடு பூசு தானே பிளேடு. இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா திருவண்ணாமலை vlog தான் பார்க்க போறீங்க. திருவண்ணாமலை சீரீஸ்ல இந்த ஆசிரமத்துல சாப்பாடு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அண்ணதான் நம்ம கடமைக்கு போடுறாங்களா, ஒரு சில பேர் சாப்பாட்டை வாங்கிட்டு பிடிக்காம அப்படியே கீழே போட்டுறாங்க. உண்மையாலுமே எந்த ஆசிரமத்துல சாப்பாடு நல்லா இருக்கும்? அதுவும் இல்லாம சித்ரா பௌர்ணமி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கிரிவலம்லயும் சாப்பாடு தருவாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன். ஆம்புலன்ஸ் கூட நான் விட மாட்டேன்றாங்கப்பா, அவ்வளோ கூட்டமா இருக்கு. வாங்க ஆரம்பிக்கலாம். பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பஸ் கூட நிக்கலங்க. கிரிவல பாதையில ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, அங்கதான் நிக்குமா. நீங்க கிரிவலம் வரும்போது ஒரு 8 பஸ் ஸ்டாண்ட் பாத்துட்டே வாங்க. யார் 5 கிலோமீட்டர் மறுபடியும் நடக்கிறது? ரேபிடா புக் போனா அந்த பைத்தியக்காரன் 150 ரூபா கேட்கறான், ஆட்டோல போனா 200 ரூபா கேட்கறானுங்க. 5 ரூபா கல்புறக்கா 2 தாங்க ஏமாத்துறீங்க. காசு இல்ல பரவாயில்லையா? மேல பாருங்க, ட்ரோன்லாம் பறக்க விடுறாங்க. போ குறைஞ்சது கிட்டத்தட்ட 15 லட்சம் பேராவது வருவாங்க. மேல வரதுக்கும் சான்சஸ் இருக்கு. யோகி ரமணா ஆசிரமம் இருக்கும். இப்போ வந்துட்டு 8 மணிக்கு வந்து அன்னதானம் போடுவோன்னு சொல்லியிருக்காங்க. பொங்கல் இந்த மாதிரி ஒரு உப்புமா கொடுத்துருக்காங்க, சூடா நல்லா இருக்கு. ஆசிரமத்துல மயில் நிறைய இருக்குங்க. முருகனோட வாகனம். எப்பா என்ன முருகா, என்ன உன் வாகனம் போய்கிட்டே இருக்குது, நிக்க மாட்டேங்குது. முருகா முருகா முருகான்னு சொன்னா நிக்குமா? முருகன் சொன்னா நிக்குதுப்பா முருகா. இந்த ஆசிரமத்துல ஃப்ரீ மெடிக்கல் கேம்பும் வச்சிருக்காங்க. அந்த செக்அப்லாம் வந்து ஃப்ரீயா பண்ணிக்கலாம். நாட்டில் இவ்வளோ நோயாளிங்க இருக்காங்களாட்டு இருக்கு. ஃபுல்லாவே பாருங்க, மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. ரமணா யாரு அவரு? சித்தர் அவரு. இங்கே ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காங்களா? இந்த வழியில போனீங்கன்னா அன்னதானம் போடுவாங்க. ஆசிரமத்துல அன்னதானத்துக்கு இவ்வளோ கூட்டமா இருக்குதுங்க. இந்த மாதிரி பொங்கல் ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கேயும் உட்காந்து சாப்பிடலாம். அப்படின்னா அன்னதானம் போடுறாங்க, அங்கேயும் வந்துட்டு தரையிலையும் உட்காந்து சாப்பிடலாம். குதிரைலாம் போட்டிருக்காங்க. இப்போ சாப்பிட்டுட்டு செகண்ட் ரவுண்டும் நிற்கிறாங்க பாருங்க. சூப்பராக இருந்துச்சு, வீட்டில் சமைக்கிற மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது. சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்றேன், அவரே டவுட்டா கேட்கிறாரு. திருவண்ணாமலையில ஒரு சப்ஸ்கிரைபர், நியூ சப்ஸ்கிரைபர். எனக்கு பிடிக்கலையா? பொங்கல் ஆட்டோக்காரங்க பாருங்கப்பா, ஸ்ட்ரீட் வெண்டார் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா ஆட்டோ ஓரத்துக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க அவர்கிட்ட? வீடியோ எடுத்துட்டு தான் இருக்கேன். ஏன் என்னாச்சு, என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். நாளைக்கு தான் பௌர்ணமி. சரிங்க, இன்னைக்கு வந்து இடம் முடிச்சு நான் ஆட்டோ வருது 22 ஆட்டோ ஸ்டாண்டெல்லாம் இல்லையா உங்ககிட்ட? போலீஸ்காரன் கம்ப்ளைண்ட் பண்ணா நவர போறாங்க, நீங்க ஏன் மிரட்டுறீங்க? ஃபுல்லாவே ஆட்டோ ஸ்டாண்டு தானா? பௌர்ணமி நாளைக்கு கடை போட்டுக்கோ. நாங்கள் ஆட்டோ ஓட்ட போகிறது கிடையாது. கேட்கணும். நான் காலையில் 6 மணிக்கு வந்தேன். 6 மணிக்கு சொல்லிட்டோம் ஆட்டோ ஓட்டணும். பௌர்ணமி கடை போட்டுக்கு இப்போ போடாதீங்க. அதையும் மீறி வைக்கணும். எப்படி எங்க கொடுத்து நாளைக்கு நாங்கள் ஓட்ட மாட்டோம். இவங்களுக்கெல்லாம் ஃபைன் போட மாட்டாங்களா? போட மாட்டாங்க. முனிசிபாலிட்டி 30 ரூபா ஒருத்தர முடிச்சு போச்சு. என்ன கூட வித்தீங்களா? 5 10ன்னா 50 ரூபாய். நீங்க எவ்வளவுக்கு விற்கிறீங்க ஒரு கூட ஒரு நாளைக்கு? நீங்களே பண்றீங்களா? கொடுங்க பார்க்கலாம். நல்லா இருக்கா கூட? நல்லா இருக்கு சாமி, எடுத்துக்கோ. மூடியா? அதுக்கு கூட மேல மூடியா? வந்து 100 ரூபாய். மூடி இல்ல, மூடியே வச்சுக்கலாம். 100 ரூபாய் ஒண்ணு. மூடியோடு சேர்த்து 100 ரூபாயா? மூடியோட சேர்த்து கொடுக்க மாட்டேன். ஓ, மூடி 100 ரூபாய், கூட 100 ரூபாயா? 200 ரூபாயா? என்ன பாட்டி ஏமாத்துறீங்க? உன்னை ஏமாத்தி நான் என்னமா பண்ண போறேன்? கண்ணு மண்ணு தெரியாது உட்காந்து ஞாஜி பின்னின்னு வர்றேன். உங்களை ஏமாத்தி நான் என்னத்த வாரி மெத்த கட்ட போறேன். ஒரு டீ குடிச்சுன்னா சாப்பாடு சாப்பிடுங்க. சரி பிடிங்க, எனக்கு கூட வேணா, நான் காசு வேணா கொடுக்குறேன். அதான் டீ ஏதாவது வாங்கி குடி சாப்பிடுங்க. இல்லை இருந்தது காசு வேணா கொடுக்குறேன், 50 ரூபா வச்சுக்கோங்க. சாப்பிட்டீங்களா? ஆசிரமத்துக்கு போறீங்களா? சாப்பாடு நல்லா இருக்குமாங்க? தொப்பி அம்மா இருக்காங்களா ஆசிரமத்துல? அப்படி நம்ம தொப்பி அம்மாவையும் பார்க்கலாம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்கள பார்ப்போம், அப்புறம் மறுபடியும் வரப்பெல்லாம் அவங்கள பார்க்க முடியல, மிஸ் ஆகிட்டே இருக்காங்க. இப்போ இந்த எலுமிச்சம்பழத்தை வந்து நம்ம திருநங்கை கிட்ட கொடுக்க போகிறோம். 2 எலுமிச்சம்பழம் கொடுத்துருக்காங்க. 1 மட்டும் ತಾಯಿ ಕಾತು ಕರಪ ಕಂದು ಸೋಮಲ ಪೋರಮ್ಮ ಪಚ್ಚರ ಪೇಜಿಂದ ಲುಟ್ಟು ಒಳಗೆ ಪೆಸಿರು ಸುರಪಡ ಮಂಗಲಗರಮ್ಮ ಅಣ್ಣಮಲ ಮಾಲವಲ ಅಮರಿ ಕೋಣ ಮೊಲಟ நல்ல சாமி. என்ன பாட்டி இது? கம்ப்யூட்டர் ஜோசியம். என்ன சொல்லும்? வாழ்க்கையே சொல்லுமா? எப்படி 30 ரூபாய்க்கு வாழ்க்கை சொல்லுது? கிரிவலம்ல ஒரு சில இடத்துல ஸ்கேமும் நடக்கும். வெளில போங்க, உள்ள போங்க. சாப்பாடெல்லாம் போட மாட்டாங்க. சரியான கூட்டமா இருக்கீங்க. தட்டு தர மாட்டாங்களாமே? யூடியூபர்னு தந்துருவாங்களா? இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த மாதிரி அன்னதானம் போடுறாங்க. சாப்பாடு நல்லா இருக்கா சார்? நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாருங்களா? தட்டு கொடுங்கண்ணா. மொத்தம் 3 தட்டுண்ணா. வந்து வாங்கிக்கோங்கண்ணா. கூட்டத்தில் இங்கே
கடையில 5 பேர் வாங்கிட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு கொடுக்குறீங்க, எங்களுக்கு தரமாட்டேன்றீங்க. ஒன்று மட்டும் கொடுங்கண்ணா. என்ன தண்ணி கொடுண்ணா? நன்றிண்ணா. சாப்பாடு பரவாயில்ல, நல்லா தானே இருக்கு. சரியான கூட்டங்க திருவண்ணாமலையில். இப்போ பாருங்க, அப்படியே கூட்டம் அப்படியே கம்மியாயிடுச்சு. இங்கே திருவண்ணாமலை வந்தீங்கன்னா நீங்கள் ரூம்ஸ்லாம் எடுக்க தேவையில்ல. இங்கே கிரிவலம்லேயே வந்துட்டு ஸ்டேயிங் ரூம் இருக்கு, அதில் வந்து தங்கிக்கலாம். இந்த ஸ்டேயிங் ரூம் வந்து கவர்மெண்ட் தான் கட்டி விட்டுருக்காங்க. ஒரு சில இடத்துல இந்த மாதிரி புதுசாகவும் கட்டி விட்டுருக்காங்க, ஏன்னா அது க்ளோஸில் இருக்கு. சித்ரா பௌர்ணமியில தான் நிறைய கூட்டம் வர்றதுனால வித்தியாசமான முறையிலலாம் கூட ஏமாத்துவாங்க. முடிஞ்சா அதுவும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆம்புலன்ஸ் கூட நவர விட மாட்டேங்கிறாங்க, அவ்வளோ கூட்டமாக இருக்குங்க. கிரிவலம்ல ஒரு சில பேர் தொலைஞ்சிடறாங்க போல, மைக் கொடுத்து பேச சொல்றாங்க. இந்த மாதிரி தான் கிரிவலம்ல நீங்க தொலைஞ்சிட்டீங்கன்னா அங்கங்க பூத்து கட்டி விட்டுருக்காங்க. இந்த மாதிரி மைக் வாங்கி நீங்க பேசலாம். ஸ்ரீ ராகவேந்திர ஆசிரமம் ஒன்று இருக்கு. இங்கேயும் வந்து சாப்பாடு நல்லா இருக்கும். அன்னதானே எப்போ போடுவாங்க? மத்தியானம் போகணும். காலையில் போட மாட்டாங்களா? தோசை வேணா வாங்கி சாப்பிடலாம். தோசை போடுறாங்க, தோசை போடணும். அப்படி லைனில் வந்துருப்பா. எதுவும் சாப்பிட்டேன், தோசை போடுறதுனால தான் வந்தேன். லைன் சாம்பார் வைங்க. வெண்பொங்கல் நல்லாவே இல்லை, கீழே கொட்டிட்டேன். குளிக்கிடுங்க தோசை. சாப்பாடு சரியில்லைங்க. வாங்குற சாப்பாடு எல்லாருமே அப்படியே கீழே தான் கொட்டுறாங்க. எவ்வளோ சாப்பாடு வேஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இங்கே பாதத்தில் காயின் நிறுத்தி வைக்கிறாங்க. எது காயின் நிற்க வைக்கிறாங்க? ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு ஸ்ரீ ராமரை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு ராமர் பாதத்தின் முன்னில் ஒரு காயின் நிற்க வைக்கும்போது நம்மளுடைய எல்லா கவனமும் அதில் தான் இருக்கு. வட்டமான ஒரு காயினை சரியில்லாத ஒரு நிலையில் நம்ம விற்கும்போது கவனம் எல்லாம் சிதறாது. எவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம காரியம் நிற்க வைக்கிறோமோ நாம் நினைக்கிற காரியம் நல்லபடியாக ஸ்ரீ ராமர் நடத்தி வைப்பார், தடங்கள் இல்லாமல். அது கேட்டுக்கிட்டே ப்ரோ. ஒருத்தர் ஐயா ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஐயா என்ன உருண்டு வருது? நின்றுச்சு ப்ரோ. அரை நேரமாக ட்ரை பண்ணாரு. இல்லை பாருங்க, சாயவாதம் இருக்கு. அப்பயும் ஒரு கட்டில் காயில் நிற்கிது ப்ரோ. நின்றுச்சு ப்ரோ. கிரிவலம் வந்தீங்கன்னா இங்கே வந்து ருத்ராட்ச ஃப்ரீயாக வாங்கிட்டு போய்க்கலாம். கூடையில் வாங்கிட்டு போகிறாங்களா? அது என்ன அது? கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை இல்லாதவங்க, வீட்டில் கஷ்டம் இருக்கிறவங்க, தொழில் வளர்ச்சியோ சுற்றி போட்டு அந்த நெருப்பில் போடணுமா? போட்டுணும். அதில் இருக்கிறத கொட்டிடணும். மரமோ இல்லை கூடையோ எத்தனை வந்து கொட்டணும். போட்டு என்ன கோவில்? பத்தினாஸ்வரர் அடக்கு தரோம் இல்லை செய்கிறாங்க. கூடையில் இருக்கிறத வாங்கி அதை நெருப்பில் போட்டால் அடக்குன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை. கேட்ட போடணும்பா. கேட்டோன்னா சூளை மாதிரி போடணும். எங்கள் கையில் ஃபஸ்ட்டு வச்சு கரெக்டாக வருதான்னு பாருங்கள். அது ஓகேனா போட்டுக்கிறேன். ஒரு 2-3 கடையில் ட்ரை பண்ணேன், கரெக்டாக சூளமே போடல. ட்ராப் பண்ணி பாருங்கள், ஓகேனா போட்டுக்கிறேன். எவ்வளோ சார்ஜு? 1 இன்ச்சு வரும்ண்ணா, 200 வரும். சரி ஃபஸ்ட்டு போடுங்க, ட்ராப் பண்ணுங்கள், ஓகேனா போட்டுக்கிறேன். இங்கே கிரிவலம் நிறையா டேட்டோ ஷாப் தான் ஓப்பனில் இருக்கா ப்ரோ? சாம்பிள் ஏதாவது இருக்கா? சூலம் ஃபோட்டோ ஏதாவது சாம்பிள் வச்சுருக்கீங்களா? கொடுக்க வந்துட்டு நான் மேட்டூரில் போட்டேன். இது அதுவே பாருங்கள் எப்படி போட்டு விட்டாரு. சின்னதாக போடணும், வரைஞ்சே காட்டுறேன் நான் லைட்டாக. பையங்க ஓகேண்ணா, நான் போட்டுக்கிறேன். ஒரே இடத்துல காசு கேட்க மாட்டீங்களா ப்ரோ? பிளேடு பூசு தானே? பிளேடு மாற்றிட்டு சேவ் பண்ணு ப்ரோ. எப்பயுமே வந்து பிளேட் சேஞ்ச் பண்ணிட்டு தான் போடணும், யாருக்கு போட்டாலும் சரி. பிளேடு இல்லையா ப்ரோ? அது எங்க டேட்டை போட்டு போனோம். பிளேடு வச்சு செக் பண்ணணும். பிளேடு அந்த நீடில் செக் பண்ணணும். எல்லாம் கேரளாவில் பயங்கரமான இஷ்யூ எடுத்துன்னு ப்ரோ. இங்கே பண்ணுறதுனால இல்லை பிளேடு எல்லாம் ஒரு 2 ரூபா தான் ப்ரோ. அது வந்து பார்க்காதீங்க, அது ஒரு சைடு எஃபெக்ட் நிறையா வரும். வாங்கி வச்சுக்கோங்க. 5 ரூபா வருமா? வரும். 5 ரூபா தான் வரும். நிறைய வாங்கி வச்சுக்கோங்க. பாக்ஸா கம்மியாக தருவாங்க. யூஸ் பண்ணக்கூடாது, தெரியும்ல. பிளட்ல வந்து அதனுடைய அந்த பிளட் எதனா இருந்ததுன்னா இதில் எதாச்சுன்னா சைடு எஃபெக்ட் எல்லாமே இஷ்யூ. யூடியூப் வேற பேர் காசிக்கெல்லாம் போயிட்டு அந்த அளவுக்கு பண்ணிக்கிறீங்களா? இல்லை அதோட கொஞ்சம் சின்னதாக ப்ரோ பார்க்குறீங்களா? இல்லை உங்கள்கிட்ட ஏதாவது ஃபோட்டோ இருக்கா? அது சூளம் வந்துட்டு நானும் 2-3 கடையெல்லாம் ட்ரை பண்ணுறேன், கரெக்டாகவே ட்ராப் பண்ண மாட்டேன்றாங்க.
எனக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லாம இருக்கு. ஒரு மாதிரி கோணையா இருக்கு. இந்த சைடு நல்லா இருக்கு. ஆமா, இந்த சைடு கொஞ்சம் இதா இருக்கு, கொஞ்சம் இதா இருக்கு, குட்டியா இருக்கு. பட் இந்த சைடு கரெக்டா தான் நல்லா தான் இருக்கு. இந்த சைடு வந்த அளவுக்கு இந்த சைடு வரல. ஆமா, இந்த கம்பு பாருங்க, சென்டர் கம்பு பாருங்க எப்படி இருக்கு. கொஞ்சம் திக்கா இருக்கு. இது அதை ட்ரை பண்ணி பாருங்க. பண்ணிக்கலாமா? இப்ப உனக்கு இங்கே பாருங்க ஒர்க் இல்ல. இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த சைடு கொஞ்சம் நீங்கள் போடக்குள்ள அதை வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து நெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் போடுவீங்களா? 3 ஸ்டார் கலர் போடுறீங்களா? போடுறோம். ஏன்னா மதியம் ஆகிடுமா ப்ரோ? இல்லை கிளம்பலாமா? இல்லை அவ்வளோதான். வளர்ந்துருச்சுன்னா மறைஞ்சிரும். ஓகேண்ணா. ப்ரோ இல்ல ப்ரோ, ஒரு மாதிரியா தான் ப்ரோ இருக்கு. அது இல்லை அது ஆக்சுவலாக ஸ்கின்னோடைய வாட்டமானான்னு தெரியல. இந்த பக்கம் பெருசா இருக்கு, இந்த பக்கம் குட்டியா வருது. கையில உறைஞ்சு அந்த மாதிரி தான் வருது இல்ல? அவர் ஃபர்ஸ்ட் வந்து அழகா இருந்தது, அதை விட இப்ப மோசமா இருக்கு. ஃபர்ஸ்ட் வரைஞ்சதே நல்லா இருந்துச்சுல்ல. ஒரு சில பேர் வந்துட்டு நீட் இல்ல புதுசா இல்லன்னு சொல்லி கேக்குறாங்க. பண்ணிட்டு இருக்கோம். அதாவது இதுக்கு உண்டான பலன் நான் சொல்றேன் பாருங்க. இந்த நீடில் இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி பிரிக்கணும். இதாவது இந்த சைடு இந்த இது இருக்குது இல்லைங்களா? ஓகே. அதாவது இந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இது பிரிக்காமல் இருக்கணும். இப்படி பார்த்தா பசை இருக்கும். ஓகேவா? அதான் பசை ஒட்டும் பாருங்க. ஆமாம், ஓகேவா? அதாவது இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம வந்து பிரிக்காம ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பண்ணிக்கலாம். மற்ற பேர் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அது எங்க ஆளுங்க இல்லை, வெளி ஆளுங்க, ஆந்திராக்காரங்கெல்லாம், இந்திக்காரங்க. இப்போ பழனியில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேருங்க அப்படியே நீடிலெல்லாம் எடுத்துகிட்டு போய் அப்படியே வாஷ் பண்ணி மறுபடியும் இதே பேக்கிங்கில் போட்டு ஃபெவிக்விக் பண்ணி ஒட்டிக்கிறாங்க. அது எங்கே நடக்குது? பழனியில் நடக்குது. பழனியில் நடக்கும். ஓகே, நடக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன்னு இல்லை, நான் கேள்விப்பட்டிருக்கீங்க. கன்ஃபார்ம் அதெல்லாம் ஓப்பனாக ஒரு அது வந்துருச்சு, ஒரு நியூஸ் வந்துருச்சு. ஓகே. இப்போ சமீபத்தில் கூட ஒருத்தர் வந்து இறந்துட்டார். தேட்டர் போட்டு அவர் வந்து எவ்வளோ? எங்கே பழனி இல்லையா? ஐயோ, பழனியில் இல்லை, நியூஸ் வந்தது. ஆனால் நான் சரியாக கவனிக்கல. மற்றவங்க போகிற நீடில் வந்து யூஸ் பண்ணால் நம்ம ஒரு நீடில் என்ன வந்துட போகுது. அதாவது அதிகபட்சம் ஒரு 100 அமௌண்ட் பார்த்தோம்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது. நம்மளும் ஒரு ஆர்டர் போடுறோம்னா நீங்கள் அதை ஒரு நீடில் எவ்வளோக்கு வாங்குறீங்க? வந்து 85 ரூபா நமக்கு ஃபீஸ் வருது. நம்ம வந்து ஒரு 15 ரூபாய்க்கு கூட வச்சுக்கலன்னா நம்ம எதுக்கு தொழில் பார்க்குறோம் அப்படின்னு ஒரு இதில் தான். அதாவது ஒரு 10-15 லிட்டர் போகிற மாதிரி இருந்தால் ஊசி ஃப்ரீயாக பண்ணிக்கிறோம். ஃப்ரீயாக பண்ணிக்கிறோம். ஒரு 2 லிட்டர் 1 லிட்டர்னா நம்மளுக்கு கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. உங்கள்கிட்ட வேற என்ன வச்சுருக்கீங்க? டப்பாவில் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? இந்த மாதிரி டப்பா தான் வச்சுருப்பாங்க. அர்ஜென்ட்ல அதாவது மழை கீழே பெய்கிற மாதிரி இருந்தாக்கா ஒரு அர்ஜென்ட்ல தூக்கி விற்கிறது தான் இந்த மாதிரி கசகசன்னு ஆயிடுது. இல்லைன்னா வேற மற்றபடி இது புதுசு தான், எல்லாம் புது இங்கு தான். இதில் எக்ஸ்பைரி டேட் எதாவது போட்டிருக்கா? எல்லாமே இருக்கும். என்ன பாட்டியே? அது மகளி அதுலேயே இருக்கணும். கஸ்டமரை தப்பாக சொல்கிறேன். அதாவது ஒரு கஸ்டமர் வர்றாங்கன்னா நம்மக்கிட்ட வந்தாக்கா ஒரு தினவட்டம் ஒரு பிஹேவ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதாவது ராங்காக பிஹேவ் பண்ணுறாங்க உங்ககிட்ட. நம்மக்கிட்ட. அதே ஒரு ஸ்டோர் ரூமில் போனோம்னா அவங்க சொல்கிற மாதிரி கேட்டுட்டு சொல்கிற அமௌண்ட் கொடுத்துட்டு வந்துடுறாங்க. எவ்வளோ அமௌண்ட்னாலும் கொடுத்து 2000 ரூபா சொன்னாலும் கூட அந்த இடத்துல கொடுத்துன்னு ஏசியில் உட்காந்துட்டு வந்துடுறாங்க. அந்த 2 ரூபாவில் நம்ம 1000 ரூபா அந்த 2000 ரூபா பட்ஜெட்டில் நம்ம 1000 ரூபாவில் நான் பண்ணி தரேன்னா அதுலேயே கம்மி பண்ணி கொடுத்துட்டு போகிற மாதிரி ஐடியா பண்ணுறாங்க. ஆனால் வேலைலாம் ஒன்று தான். வேலைலாம் ஒன்று தான். நம்ம சேனல்லையும் நம்ம போட்டிருப்போம். அதாவது இந்த கோயிலுக்கு பின்னாடி இருந்து நம்ம வெளியே வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்தால் ஏதோ நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு இவ்வளோ கூட்டம் எப்பயுமே நிற்கிது. இந்த மாதிரி ஒரு சில மடத்தில் வந்து நல்லா டேஸ்ட்டாகவே அன்னதானம் பண்ணுறாங்க. இந்த கிரிவாதத்தில் தான் இருக்குது. வந்தீங்கன்னா சாப்பிட்டு போகணும். இங்கே நல்லா இருக்குது சாப்பாடு. இந்த அம்மா எங்கே போகுதுன்னே தெரில. எல்லாரும் பின்னாடியே போகிறாங்க. கிரிவலம் பார்த்தீங்கன்னா அந்த சைடு தான். சரியான வெயிலுங்க. வெயிலும் நடந்து போகிறாங்கன்னா பார்த்துக்கிறதுக்கே 2 பேர் பின்னாடி போகிறாங்க. அவங்க சாப்பிடும் போது அது கேமரா பார்த்து கீழே போடுறாங்க. கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. அது சொல்லிட்டு சாப்பிட்ட பின்னாடி நீங்கள் எடுத்துக்காங்க. இது ரொம்ப தூரமான இன்னுமா அவங்க எடுக்கிற சாப்பிட்ட பின்னாடி எடுத்துக்கிட்டோம். நான் வேணான்னு சொல்லல. நீங்கள் ஏன்னா அவ்வளோ இதுவாக இருக்கீங்க? அதுக்கு இல்லை, இது சாப்பிட போய் இப்போ அவங்க சாப்பிடவே இல்லை.
இப்போ நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி எப்பயுமே சாப்பிடுவீங்க? அங்க வந்துட்டு சாப்பிடுவாங்கல்ல, ஆசிரமத்துல சாப்பிடுவாங்கல்ல. சாப்பிட்டாங்களா, ரெகுலரா சாப்பிடல, நீங்க பாப்போம். பாத்தீங்களா? நான் ரெகுலரா பாப்போம் அந்த இல்ல, அம்மாவை. நீங்க இப்ப பாத்தீங்களா சாப்பிட்டாங்களா சாப்பிடல அப்படின்ட்டு? அந்த அம்மா பின்னாடி நீங்க தான் இருக்கீங்க, உங்களுக்கு தான் தெரியும் நீங்க சாப்பிட்டாங்களான்னு. அதான் நாங்க சொல்றோம். சாப்பிடல ஒண்ணு இப்ப சாப்பிடுறாங்க, அவங்க தொந்தரவு பண்ணாதீங்க. அது சாப்பிட்ட பின்னாடி அப்புறம் எடுத்துட்டாங்க அப்படின்னு அதை தான் நாங்க சொல்றோம். கூட நீ உங்களை எடுக்காத அப்படின்னால சொல்ல கிடையாது. யூடியூபர்னா எடுக்கக்கூடாதா? But is different, this is different, na? This is not the tourist place. It's a praying place. Tourist place, you can go and take pictures. Thousands of pictures. You miss your opportunity. Pray. In the screen, you can be at home. How you know no blessing? Under the tree she wants to rest. Because of people she is not resting. அதான் நீங்க வந்தீங்களா, நீங்க பாருங்க. இல்ல நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். No problem. I didn't say don't do this. அவரோ நிம்மதி இதெல்லாம் எடுக்கிறாங்க பையன் சொல்லிட்டு. தீர்த்தமா எடுத்து குடிக்கிறாங்க நிறைய பேரு. சிவத்தள்ளி தொப்பியம்மா, பவர்ஃபுல் தொப்பியம்மா, பவர்ஃபுல். How you know powerful தொப்பியம்மா? Direct power come. Direct power. How many years you follow தொப்பியம்மா? 1 year. Only for Shiva. என்னவோ கடை ரெகுலரா சாப்பிட்றீங்களா நீங்க? சாப்பாடு நல்லதா? நித்யானந்த சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு அவரே திட்டுறாங்க.